வேற யாருன்னா நிக்கிறாங்களான்னு கேட்டா வேற யாரும் நிக்கல. ஏன்னு கேட்டா எல்லாம் தொடர்நடிக்கு ஓடி போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவரு பெரிய மாவீரம் மாதிரி பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன், நீங்க என்ன பிச்சைக்காரா? உங்கள்ட்ட துட்டு இல்ல? உங்க அதிமுக கட்சி என்ன பிச்சைக்கார கட்சியா? அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, வாய் சொல் வீரனா இருக்கக்கூடாது. அரசியல் கெட்ஸ் வெற்றிய தொழில் அரசியல் எதிர்ந்தாலும் சந்தி. நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்வது தொடர்நடுங்கித்தனம், கோழைத்தனம். அரசியல்ல நம்ம ஜெயிச்சா அங்க போய் தேர்தலில் நிக்கணும்பா, தோத்துட்டா போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு அரசியல் கட்சி தலைவனே கிடையாது. அந்த மைண்ட் ரோடு ஜெயக்குமார் எங்க அந்த வாய்க்கிலேயே பேசினே, அந்த ஏன் நிக்கல தேர்தல்ல? டாக்டர் ராமதாஸ்க்கு 25 கோடி பொட்டி மணி கொடுத்தா அப்ப ஒன்னா நிப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் ஏன்டா வாய்? அந்த எச்சப்பொறிக்கு பொறம்ப பயங்கரான என்ன அந்த நாதாரி நாய். அவன் மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சியில எந்த பாடூஸ் பசங்க அங்க ஓட்டு கேட்டாலும் செருப்பெத்து அடிக்கும். அந்த சீமான் சாமானையும் நாம் தமிழர் கட்சியினரும் செருப்பால் அடிங்க, முரத்தால் அடிங்க, அறந்து போன தொடப்ப கட்டில் அடிங்க அவனை. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஈரோடு கிழக்கு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்கு வேட்பாளராக நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் எனது மிகுந்த பாசத்துக்குரிய அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பொறுப்பு இணைச் செயலாளர் சந்திரகுமார் அவர்களை அறிவித்திருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மறைந்த மரியாதைக்குரிய EVK இளங்கோவன் அவர்கள் அங்கே திமுக கூட்டணியில் நின்று அங்கே வெற்றி பெற்றார். அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நம்முடைய துரதிர்ஷ்டம், அவர் நம்மை விட்டு பிரிந்தார். எனவே இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிடுமா காங்கிரஸ் போட்டிடுமா என்கின்ற ஒரு சர்ச்சை தமிழக அரசியல் வட்டாரத்தில் இருந்தது. நாங்கள் கூட தொலைக்காட்சி விவாத மேடை யூடியூப் சேனலில் பேசும் பொழுது திமுக போட்டிடுமா காங்கிரஸ் போட்டிடுமா என்று கேட்பார்கள். தளபதி தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் உண்மையிலே காங்கிரஸ் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறது. நான் உண்மையிலே காங்கிரஸ் இயக்கத்திற்கு, காங்கிரஸ் கட்சிக்கு, தேசிய காங்கிரசுக்கும் மாநில காங்கிரசுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே திராவிட முன்னேற்ற கழகமே ஈரோட்டிலே நிற்கட்டும் என்று திமுகவிற்கு விட்டுக் கொடுத்து, நீங்கள் நில்லுங்கள், நாங்கள் உங்களோடு இருந்து பணியாற்றுவோம் என்று காங்கிரஸ் திமுக நிற்கட்டும் என்று முடிவெடுத்ததற்கு காங்கிரசுக்கு கோடிக்கணக்கான நன்றி, வணக்கம். அங்கே திமுக சார்பில் வேட்பாளராக அண்ணன் சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்ணன் சந்திரகுமார் அவர்கள் எங்களோடு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பொறுப்பு அணியிலே பணியாற்றி வரக்கூடியவர். இப்பொழுது அவர் கொள்கை பொறுப்பு இணை செயலாளர், திமுகவின் கொள்கை பொறுப்பு இணை செயலாளர் ஈரோடு. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான். பழகுவதற்கு நல்லவர், வல்லவர், நல்ல மனிதர். தலைவர் தளபதியினுடைய ராஜ விசுவாசி. நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய ராஜ விசுவாசி. யாருடைய மனமும் புண்படுவது போல் பேச மாட்டார். மிகவும் அமைதியானவர், நல்லவர், வல்லவர், மக்கள் தொண்டர். எனவே அவரை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட இனத்தின் தலைவர், தமிழ் இனத்தின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு அண்ணன் சந்திரகுமார் அவர்களை ஈரோடு கிழக்கு தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக உதயசூரிய சின்னத்தின் வேட்பாளராக அறிவித்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. பேச்சாளர்களின் சார்பில் கோடிக்கணக்கான நன்றிகளை தலைவர் தளபதியின் பாதங்களிலே சமர்ப்பிக்கிறோம். அதே போல் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கோடிக்கணக்கான வணக்கங்களை அவருடைய பாதங்களில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஏனென்றால் எங்களில் ஒருவர், நம்மில் ஒருவர், ஒரு பேச்சாளருடைய அணியிலே ஒரு இணைச்சலாக இருக்கக்கூடிய அண்ணன் சந்திரகுமார் அவர்களை வேட்பாளராக அறிவித்தது மற்றற்ற மகிழ்ச்சி. திமுக நிக்குது. வேற யாருன்னா நிக்கிறாங்களான்னு கேட்டா வேற யாரும் நிக்கல. ஏன்னு கேட்டா எல்லாம் தொடர்நடிக்கு ஓடி போட்டாங்க பயந்துக்கு. ஆமா, ஏன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி அவரு பெரிய மாவீரம் மாதிரி பேசுறாரு. சட்டமன்றத்தெல்லாம் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா நான் பேச விடுறாங்க. இதே ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்து அங்க ஜெயலலிதாவுடைய பிரதிநிதியாக யாராவது ஒரு சபாநாயகராக இருந்தா இவ்வளவு பேசலாம் விட மாட்டாங்க எதிர்கட்சிகள்லாம். ஆனா எடப்பாடி என்ன வேணாலும் வாய் கொஞ்சதெல்லாம் பேசுறதுக்கு அங்க தலைவர் தளபதி அனுமதிக்கிறாரு. அதனாலதான் சபாநாயகர் மாண்புமிகு அண்ணன் அப்பா அவர்களும் அனுமதிக்கிறார். அதனால அவர் இஷ்டத்துக்கு பேசுறார். அவர் பெரிய வீரம் மாதிரி, நான் யாருன்னு காட்டுறேன், அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. சட்டமன்றத்தை ஒரு முறை நான் பார்த்தேன். அடுத்த ஆட்சியில பாத்தீங்கன்னா நீங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துரும், நாங்கெல்லாம் அந்த பக்கம் போயிடுவோம். அதாவது என்ன எடப்பாடி சொல்றது, அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரா, நம்ம எதிர்கட்சி ஆயிடுமா? கனவு காணணும். நீங்க எடப்பாடியார நீங்க கனவு காணணும். அதாவது ஒண்ணு சொல்லிட்டா, எடப்பாடி பழனிசாமி வயசுல மூத்தவர், தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறீங்க, அமைச்சராகிறீங்க,
இப்போ கடந்த ஆட்சியில சசிகலா காலில் விழுந்து டேபிள் கீழே போய் சசிகலா காலில் கெட்டியா பிடிச்சின்னு பாசம் மாதிரி பாம்பு மாதிரி உயர்ந்து போய் சசிகலா கால் போட்ட பிச்சில முதலமைச்சரா கூட இருந்தீங்க, நீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கிறீங்க. ஆனா அரசியல்ல வந்துட்டு ஒண்ணு சொல்லிட்டா ஒரு கட்ஸ் வேணும். அரசியல்ல வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு ஆண்மை வேணும் அரசியல். நான் 2 நாளா சோசியல் மீடியால பேசினேன். என்னன்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உனக்கு அரசியல் ஆண்மை இருந்தால் வெற்றியோ தோல்வியோ ஈரோடு கிழக்கு தொகுதியில நீ தேர்தலில் நிற்க வேண்டும். உன்னால் நிற்க முடியுமா? அரசியலே உங்களுக்கு ஆண்மை இருக்கிறதான்றது தொடர்ந்து நானும் பேசினேன், எல்லோரும் பேசினோம். ஆனா அப்பவே நான் சொன்னேன், எடப்பாடி நிக்க மாட்டார், அதிமுக நிக்காது. நேற்றுக்கு அறிவிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டா, தேர்தல் நியாயமா நடக்காதாம். தேர்தல் வந்து நியாயமா நடக்காதாம். பணநாயகம் தான் இருக்குமா, ஜனநாயகம் இருக்காதான். இதுல கையில ஆகாதவங்க பேசுறது இப்படிதான். கையில ஆகாதவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க பேசுறது இப்படிதான். பணநாயகம் பணநாயகம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி, நீங்க என்ன பிச்சைக்காரா? பணநாயகம் தான் அங்க ஜெயிக்கும்னு பேசுற எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன், நீங்க என்ன பிச்சைக்காரா? உங்கள்ட்ட துட்டு இல்ல? உங்க அதிமுக கட்சி என்ன பிச்சைக்கார கட்சியா? உங்க அதிமுக இருக்கிற எல்லா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் என்ன பிச்சைக்காரா? யார்கிட்டயும் துட்டு இல்லையா? பூரா ரூபாய் நீங்க தான் வச்சுக்கிறீங்க. 10 வருஷம் தொடர்ந்து ஆச்சு. எவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சுக்கிறீங்க. பணம் இல்ல உங்கள்ட்ட. அதாவது அரசியல் பண்றது அது வாய் சொல் வீரனா இருக்கக்கூடாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, வாய் சொல் வீரனா இருக்கக்கூடாது. அரசியல் கெட்ஸ் வெற்றியோ தோல்வியோ அரசியல் எது இருந்தாலும் சந்திக்கணும். எது இருந்தாலும் சந்திக்கணும். அடுத்து நாங்க ஆட்சிக்கு வரோம் பார், அடுத்து நாங்க ஆட்சிக்கு வரும் பார், அடுத்து நாங்க ஆட்சிக்கு வரும் பார், வாய்க்கிலேயே பேசுறதுன்னா இடைத்தேர்தல் வந்தா இடைத்தேர்தல் எல்லாம் சந்திக்கணும். அதுதான் அரசியல் ஆண்மை. இடைத்தேர்தலை சந்திக்கணுங்க. அதாங்க அரசியல் ஆண்மை. அதிமுக ஆட்சியில எத்தனை இடைத்தேர்தல் வந்துச்சு? இந்த 10 வருஷத்துல சொல்றேன். 6 வருடங்கள் அம்மையார் ஜெயலலிதா, அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் பக்கம் போனவங்க எல்லாருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. அதில் நடந்த இடைத்தேர்தல்ல நாங்க 60% ஜெயிச்சோம். நீங்க 40% ஜெயிச்சிட்டீங்க. ஏற்கனவே உங்கள்ட்ட எம்எல்ஏக்கள் இருந்தனால உங்க ஆட்சி தொடர்ந்துச்சு. அதிமுக ஆட்சியில் நடந்த இடைத்தேர்தல எத்தனை தொகுதியில நாங்க ஜெயிச்சோம் திமுக? எந்த தேர்தலையாவது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சி நடைபெற்ற இடைத்தேர்தலை எந்த தேர்தலையாவது திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்திருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமி போல் தொடநடுங்கியாக, பைந்தாங்குழியாக, அரசியலை ஆண்மை இல்லாத செல்லா காசாக, டம்மி பீஸ் போல் திமுக தேர்தலை புறக்கணித்ததா? எங்கள் தலைவர் தளபதி புயல் குணத்தோடு போர் மனதோடு வெற்றியோ தோல்வியோ நாங்கள் தேர்தல் என்று சொன்னால் மக்களை சந்திப்போம், ஜனநாயகத்தின் இறுதி எஜமானராக இருக்கிற மக்களிடத்தில் வந்து நாங்கள் வாக்கு கேட்போம் என்று எல்லா தேர்தலும் நாங்கள் நின்றோம். பல்வேறு நடந்த அந்த டிடிவி தினகரன் பக்கம் போய் சட்டமன்ற உறுப்பினரை இழந்தார்களே, அந்த இடைத்தேர்தலில் நின்றோம். நாங்க தான் 60% ஜெயிச்சோம். நீங்க 40% நீங்க ஜெயிச்சீங்க. அதிக எம்எல்ஏக்கள் நாங்க தான் ஜெயிச்சோம். ஆனா ஏற்கனவே உங்கள்ட்ட எம்எல்ஏக்கள் இருந்தனால உங்க ஆட்சி தொடர்ந்துச்சு. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, நீ தேர்தல் நிக்கிறதுக்கு பயப்படுற. ஏன்னா உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். தளபதி என்கின்ற அந்த மாபெரும் தலைவனை நாம் தொட்டு கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு அன்பகத்தின், மன்னன் அறிவாலயத்தின், இளவரசர் திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைவரை, திராவிட இயக்கத்தின் குலக்குழந்து, திராவிட இனத்தின் தளபதியாய், இன்றைக்கு தமிழ் மண்ணின் இளம் தலைவனாய், துணை முதலமைச்சராய், நாளைய தமிழகமாய் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார். எனவே நம்மால் போய் தேர்தல் என்று வெற்றி பெற முடியுமா? முடியாது, தோற்று போவோம். ஏன்? டெபாசிட் கூட இழக்கிற சூழ்நிலை ஏற்படும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே எத்தனை தொகுதிகளிலே அதிமுக டெபாசிட் இழந்தது திமுகவிடம், மண்ணை கவ்வியது. இதே நிலைமைதான் இடைத்தேர்தல் நமக்கு வரும். எதற்கு வம்பு? தேர்தல் நியாயமாக நடைபெறாது. பணநாயகம், பணம் விளையாடும், அதிகார பலம், அமைச்சர்கள் தொகுதி கூறுவார்கள். எனவே அங்க போய் நிற்பது தேவையில்லாத வேலை. எனவே தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்வது தொடநடுங்கித்தனம், கோழைத்தனம். அரசியலிலே ஆண்மை இல்லாத, ஆண்மை இழந்தவர்கள் தான் இப்படி பேசுவார்கள். வெற்றியோ தோல்வியோ தேர்தலில் நிக்கணுங்க. நாங்க நிக்கல தேர்தல்ல, நிக்கல. அப்புறமா என்னத்துக்கு வாய் பேசணும் எடப்பாடியார்? மிகுந்த மரியாதைக்குரிய கழகத்தினுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர், திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர், கழகத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர், மாண்புமிகு தமிழகத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அழகாக சொன்னாரு. 11 தேர்தல்களிலே தோற்று போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அரசியலிலே ஆண்மையோடு எதிர்கொள்வதற்கு ஆண்மை இல்லாத ஒருவர் எடப்பாடி பழனிசாமி. தேர்தலில் நிற்பதற்கு பயப்படுகிறார். புறக்கணிப்பு. எந்த தேர்தல் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிறாரு.
இதே ஞாபக மருதியா 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கூட புறக்கணிச்சிட்டு போறீங்க, கொஞ்சம் விழிச்சுக்கங்க சொல்லி அண்ணன் ஏவாவேலு அழகா தன் அறிக்கையை தெரிவிச்சிருக்கிறார். 11 தேர்தலை தோக்கற, உன்னால தேர்தல் நிக்க முடியல, உனக்கு பயந்தாங்குழி, தொடநடுங்கி, அரசியல் உனக்கு ஆண்மை இல்ல, தேர்தல் நிக்கிறதுக்கு பயந்துன்னு கோல மாதிரி ஓடி போற. இந்த தேர்தலையும் விக்கிரவாண்டியும் நிக்காம பயந்துன்னு போயிட்ட. இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிக்காம பயந்துன்னு போய் முடியாதுன்னு சொல்லிட்ட. அதே மாதிரி 2026 இன்னும் ஒரு வருஷத்துல வரப்போற அந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் கூட இதே ஞாபகத்தோடு நாங்கள் சட்டமன்ற தேர்தலையும் பணநாயகம் இருக்கும், தேர்தல் நியாயமாக நடைபெறாது, ஜனநாயக முறைப்படி நடைபெறாது. எனவே 2026 சட்டமன்ற பொது தேர்தலையும் புறக்கணித்து விடுவோம் என்று ஞாபக மருதியா அதையும் புறக்கணிச்சுட்டு போறேன்னு சொல்லி அண்ணன் ஏவாவேலு கிண்டலா ஒரு அறிக்கை நேற்று வெளியிட்டு இருக்கிறார். இது மக்கள் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்க அரசியல்ல உங்களுக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. ஆனா எனக்கு உங்களை விட ஒரு மிகப்பெரிய தகுதி என்னன்னு கேட்டா, நான் கலைஞரின் தொண்டன், தலைவர் தளபதியின் தொண்டன், நாளைய தமிழகம் மாண்புகன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டன், திமுக தொண்டன், திமுக பேச்சாளர், சமூக வலைதள பேச்சாளர். அந்த தகுதி மிகப்பெரிய தகுதி. அதாவது அரசியல்ல வந்துட்டு நம்ம ஜெயிச்சா அங்க போய் தேர்தல் நிக்கணும்பா, தோத்துட்டா போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு அரசியல் கட்சி தலைவனே கிடையாது. தன்னை தலைவன் சொல்லிக்க கூடாது. ஒரு களன்னு போனா வெற்றி தோல்வி இருக்கும். ஜெயிச்சாதான் நாங்க போவோம்னா எப்படி சரி வர 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி நீங்க ஜெயிச்சிருவீங்களா? மக்கள் யோசிக்க மாட்டான். இனி 7 ஜென்மத்துக்கும் முதலமைச்சர் நாற்காலியில எடப்பாடி பழனிசாமியினால உட்கார முடியாது. 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 200 தொகுதி ஜெயிக்கும். பிளஸ் தான், மைனஸ் கிடையாது. 200 தொகுதி ஜெயிக்கும். மீண்டும் 2026 தலைவர் தளபதி தான் முதலமைச்சர், மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். 2026 தொடர்ந்து இனி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தான். எதிர்காலத்தில் எங்கள் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்பது எடப்பாடி பழனிசாமி மனதிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சட்டமன்றத்தை பேசுற வீரியம் அரசியல் இல்லையே. என்னை எதிர்த்து எல்லாம் அறிக்கை விடுறாங்கன்னா உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார், நீங்க பொய்யா அறிக்கை வெளியிடும் போது உங்களுக்கு எங்க அமைச்சர்கள் பதில் சொல்றாருன்றார். அதுக்கு எந்த விதமான ஒரு பதில் எதுவும் இல்ல எடப்பாடி கிட்ட. அந்த மைண்ட் ரோடு ஜெயக்குமார் எங்க அந்த வாய்க்கிலேயே பேசினேன், அந்த ஏன் நிக்கல தேர்தல்ல? ஜனநாயகம் பணநாயகம்னா அதிகார பலம் திமுக கிட்ட இந்த தேர்தல் ஆளுங்கட்சி மோத முடியாதுன்னா, இந்த இடைத்தேர்தலில் எந்த அதிகார பலத்தோடு பண பலம்ன்றதுனா நீங்களா பிச்சைக்காரங்களா? நீங்க பணம் பேசுறீங்க. நீங்களா பிச்சைக்காரா? நீங்க இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் என்ன வெற்றி திமுக கிடைக்குதோ அதே வெற்றி தான் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 200க்கும் மேற்பட்ட தொகுதியில கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ நீங்க இடைத்தேர்தலாம் நிக்க மாட்டீங்க. விக்கிரவாண்டியில நின்னா ஐயோ தோத்துருவோம்னு பயந்துன்னு ஓட்டீங்க. இப்ப ஈரோடு கிழக்கு தொகுதி அங்க நிக்க மாட்டேன்னு பயந்துன்னு ஓட்டீங்க. அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் நான் நிக்கிறேன்னாங்க, எனக்கு ஆதரவு கொடுங்கன்னாங்க. எடப்பாடி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, உனக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில தேமுதிக 1000 ஓட்டுக்கு மேல கிடையாது. மிஞ்சி போனா 1000 ஓட்டு. அதுவே நான் அதிகமா சொல்றேன்னு நினைக்கிறேன். 1000 ஓட்டுக்கு மேல கிடையாது. நீ எங்க கூட்டணியில இருக்கிற. அப்ப நீ நின்னா நான் பிரச்சாரத்துக்கு வரணும். நான் பிரச்சாரத்துக்கு வந்தா என் மான மரியாதை என்ன ஆகுறது? நீ நிக்காம தேமுதிக வச்சு பிரச்சாரத்துக்கு வரையான்ற, டெபாசிட் கூட வாங்க மாட்டேன். ஏற்கனவே எனக்கு மான மரியாதை எல்லாம் அரசியல்ல போயிடுச்சு. இன்னும் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மான மரியாதை போயிடும். எங்க கூட்டணியில தொடரணும்னா தேமுதிக கேட்டுக்கோ, எடப்பாடி சொன்னது அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அந்த அக்கா கிட்ட சொன்னது, இது பாருமா, வர 2026 எங்க கூட நீ கூட்டணி இருக்கணும், உனக்கு நாங்க சீட்டு கொடுக்கணும்னா இந்த தேர்தல்ல நீ போய் நிக்க கூடாது. அப்படி நிக்கிறியா நாங்க உனக்கு ஆதரவு எல்லாம் கொடுக்க முடியாது, நீ போய் தனித்து நில்லுன்னு உடனே அந்த அம்மா என்ன ஐடியா பண்ணிச்சு, நமக்கு ஏடிஎம்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு பாத்துச்சு, புள்ளைய நிக்க வச்சிடலான்னு. இவங்களே நிக்கல, இவங்களுக்கே செல்படுக்கலன்னா இவங்கனாலேயே நிக்க முடியல, 4 பேர் தூக்கி நிறுத்த வேண்டியதுன்னா இவங்க எப்படி இன்னொருத்தர் தாங்கி பிடிக்கிறது? அதெல்லாம் முடியாதுன்னு உடனே நேற்று அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க, அதிமுக வழியில நாங்களும் தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு. ஆமா, எல்லாத்தையும் எடப்பாடியார் புறக்கணிப்பார். புறக்கணிக்கிறேன் 2026 தேர்தலையும் புறக்கணிப்பேன். திமுக தொடர்ந்து ஆட்சி செய்கிற அந்த மண்ணிலே வாழுவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த மண்ணை விட்டே புறக்கணிக்கிறேன். முடிவெடுத்தால் எடுக்கலாம், அப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுக்காதீங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுக்காதீங்க. இன்னைக்கு எந்த கட்சி வேற இருக்குது? வாய்க்கிலேயே பேசுறீங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை. எதிர்கட்சி ஆளுங்கட்சியோ, எம்ஜிஆர் ஆளுங்கட்சியா இருக்கும் போதே இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்ச வரலாறு உண்டு. எதிர்கட்சி ஆளுங்கட்சி தேர்தலில் நிக்கணும்யா.
அது எப்படி இந்த தேர்தலில் விக்கிரவாண்டியில நீங்க நிக்காம புறக்கணிச்சிட்டீங்க? அப்புறமா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரோடு கிழக்கு நிக்காம புறக்கணிச்சுட்டு 2026ல டைரக்டா நீங்க நின்னோனே அப்படியே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க டைரக்டா அப்படியே போய் அதிமுக ஆட்சி அமைச்சு எடப்பாடி நம்ம புரட்சி தமிழன் அவருடைய நீங்க ஆட்சிக்கு வந்துருவீங்களோ? எதிர்கட்சியா வரீங்களா பாருங்க முதல்ல. எங்கடா பிஜேபி அவன்? அண்ணாமலை எங்க? பிஜேபி நீ உன்னுடைய 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 உன் கண்டிஷன் எப்படி? சரி சரி. நீ உன்னுடைய ஸ்லீப்பர் செல்லா இருக்கிற ஏடிஎம்கே நிக்கலாம், நீ எங்க நிக்க போற? உன் ஸ்லீப்பர் செல்லா இருக்கிற ஏடிஎம்கே நிக்கலாம், அப்புறம் நீ எங்க நிக்க போற? பிஜேபி உங்களுக்கு எல்லாம் ஏன்டா வாய்? டிஎம்கே ஃபைல்ஸா இன்னும் 4 ஃபைலு 5 ஃபைலு 6 ஃபைல் எடுத்துன்னு போய் கவர்னர் RSS ரவி கிட்ட இருந்து குடுத்துட்டு வரான் இவரு. எங்க போனீங்க? தேர்தல நிக்கணுமா? தொடநடிங்க பசங்களா, தொடநடிங்க பசங்களா, டுபாகோர், டெமிபீஸ். எங்க பிஜேபி? நீ நின்னியா தேர்தல்ல? அவனு ஓடிப்புட்டான். பாட்டாளி மக்கள் கட்சி அது விடு, அது பாவம். ஒண்ணு இல்ல, இப்போ கூட ஐயா டாக்டர் கிட்ட என்ன சொல்றது, யாருன்னா போய் ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்து இந்த தேர்தல் நில்லுங்கன்னா, அப்ப வேணா நின்னா ஒரு 600ல இருந்து 700 ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஈரோடு கிழக்கு தொகுதியில வாங்கும். வரும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சி ஈரோடு கிழக்கு தொகுதியில வாக்கு வங்கி இருக்குது. 600ல இருந்து 700 ஓட்டு வரும். என்ன சொல்றது? ஆனா அதுக்கு யாருன்னா போட்டி கொடுக்கணும் டாக்டர் கிட்ட போயிட்டு. இப்ப டாக்டர் கிட்ட போட்டி கொடுத்தா மட்டும் வேலைக்கு ஆகுது. ஏன்னா அப்பனும் போட்டு சண்டை போட்டு 2 பேர் தனித்தனியா கொடுத்துருக்காங்க, தண்ணி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் அங்க எங்கேயோ மெட்ராஸ் இருக்கிறாரு, ஒருத்தர் இங்க தோட்டத்துல இருக்கிறாரு. அந்த பொட்டி 2ஆ பிரிக்கணும். 25 கோடி டாக்டர் ராமதாஸ்க்கு, 25 கோடி பொட்டி மணி கொடுத்தா அப்ப ஒன்னா நிப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் ஏன்டா வாய்? நீங்க எல்லாம் திமுக பத்தி பேசுறீங்க, நீங்க எல்லாம் தளபதி பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு எல்லாம் ஏன்டா உங்களுக்கு எல்லாம் வாயாடா? அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வாய்? சோ பாமக அந்த பக்கம் காலி, இப்ப எல்லாருமே காலி. இப்ப ஒருத்தன் மட்டும் அங்க நிப்பான். அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல இப்போ. நேத்து ஏதோ ஒரு விழால பார்த்தான் அவனை. அந்த எச்சப்பொறிக்கு புறம்ப பயங்கரான் என்ன? அந்த நாதாரி நாய். அதான் அந்த அந்த சீமான் சாமான், அந்த பேவரசிக்கிறான் இல்ல, அவன் வேணா நிப்பான். அவன் வேணா, ஆனா தேர்தல் நிப்பான். ஏன்னா அவனுக்கு துட்டு கொடுப்பாங்க நிக்கிறதுக்கு. அவன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தான். நான் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு சொல்றேன், கால் இருக்கிற செருப்பு கேட்டோம் நடிங்க. அவன் மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சியில எந்த பாடூஸ் பசங்க அங்க ஓட்டு கேட்டாலும் செருப்பு எத்து நடிங்க. நம்ம ஈரோடு மண்ணினுடைய மைந்தர், ஈரோட்டினுடைய பூகம்பம், ஈரோட்டில் பிறந்து இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த எல்லா ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் பெண்களுக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவன் தந்தை பெரியாரை குறித்து அவதூறாக பேசியவன் ஈரோட்டு மண்ணிலே வாக்கு கேட்க வந்தால் அந்த சீமான் சாமானையும் நாம் தமிழர் கட்சியினரும் செருப்பால் அடிங்க, முரத்தால் அடிங்க, அறந்து போன தொடப்ப கட்டில் அடிங்க அவனை. நம்ம தலைவர் தந்தை பெரியாரை குறித்து பேசிட்டு ஈரோட்ல அவன் ஓட்டு கேட்டானா அவன் சீமான் சாமான் செபாஸ்டியன், அந்த பிளடி நான்சென்ஸ், அந்த பிராஸ்டியூஷன், அந்த பிம்பு, அந்த சீமான் சாமான செருப்புல அடிக்காம எச்சப்பொறிக்கு புறம்போக்கு நாய. பெரியார பத்தி பேசிட்டு அவன் ஒருத்தன் வேணா அங்க வருவான். அவன் ஒருத்தன் வேணா அங்க வருவான். ஏன்னா அவன் தேர்தல் வருவான். அவன் வந்தா அவனை ஈரோடு மக்கள் அவனை செருப்புல அடிங்க. வேற யாரு இருக்கிறீங்க? சோ கிட்டத்தட்ட அன்னபோஸ்ட். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், தலைவர் தளபதியின் ஆதரவுப்பட்ட வேட்பாளர், நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவுப்பட்ட வேட்பாளர், INDA கூட்டணியின் ஆதரவுப்பட்ட வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அண்ணன் சந்திரகுமார் அவர்கள் கிட்டத்தட்ட அன்னபோஸ்ட். இருந்தாலும் யாருன்னா சுயேட்சையில போட்டிருப்பாங்க. இந்த பரதேசி நாயகரால இந்த பரதேசி நாய், இந்த சீமான் சாமான், அவன் ஒருத்தன் நிப்பான். அவன் சுத்துவான். அவன் சுத்தும் போது கல்லால் அடிங்க, செருப்பால் அடிங்க. பெரியார் மண்டலம் தான் ஓட்டு கேட்டானா அவனை செருப்பால் அடிங்க. அவன் ஒருத்தன் நிப்பான். அதனால நம்ம அங்க என்னுடைய கணக்கு என்ன இருந்தாலும் 70,000த்திற்கும் அதிகமான வாக்கு. 70 எல்லா ஓட்டு நமக்கு தானே, எல்லா ஓட்டு நமக்கு தானே. எதிர்த்து இந்த பரதேசி ஒன்று தான் நிற்கும், சீமான் சாமான். அவன் ஒருத்தன் நிப்பான். அவன் எவ்வளவு போன முறை ஏதோ 10,000 ஓட்டு வாங்கினான்றாங்க. இந்த முறை அவ்வளவு ஓட்டு எல்லாம் வாங்க மாட்டான். ஒரு 5,000 ஓட்டு வாங்கினா பெரிய விஷயம். என்ன அவ்வளவு தெரியல, எவ்வளவு வாங்குவான்னு தெரியல. என்ன சொல்றது? மீதி பூரா ஓட்டு யாருக்கு? மீதி பூரா ஓட்டு நமக்கு தான். சோ இப்பயே அண்ணன் சந்திரகுமார் அவர்கள் MLAன்னு போட்டுக்கலாம். நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு மனு ஏற்றுக்கொண்ட பிறகு அண்ணன் சந்திரகுமார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சந்திரகுமார் அவர்கள் MLAன்னு போட்டுக்கலாம். நான் ஒண்ணு மட்டும் தமிழக வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு சொல்றேன், நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கிங்க. எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் தளபதி ஒருத்தர் தான். நான் ஒண்ணு சொல்லிட்டா எதனா ஒன்று தமிழ்நாட்டுல நடக்கும். நமக்கு தெரியாது, ஒன்று நடந்துரும். கடவுள் படைப்புல ஒரு குழந்தை கண் தெரியாம பிறக்குது, ஒரு குழந்தை கை இல்லாம பிறக்குது, ஒரு குழந்தை கால் இல்லாம பிறக்குது, ஒரு குழந்தைக்கு காது கேட்காது,
ஒரு குழந்தைக்கு பேச வராது. அதாவது மாற்றுத்திறனாளிகளா குழந்தைகள் பிறக்கும். கடவுள் படைப்புல ஜெனரேட்டர், ஆர்கனைசர், டெஸ்ட்ராயர். ஆக்கல், படைத்தல், அழித்தல். கடவுள நம்ம கடவுள் படைப்பிலே அப்படி குழந்தைகள் பிறக்கும்போது, நம்ம சாதாரண மனிதர்கள் 1, 2 குறைகள் வரும். அந்த குறைகள் வரும்போது அது கண்டுக்காம விடாத அந்த குறைகளை நிவர்த்தி செய்யுது. அது தளபதி கரெக்ட்டா செய்றாரு. இப்போ அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நடந்த சம்பவம், அதெல்லாம் ஒரு ரொம்ப துயரமான சம்பவம். அதனால தலைவர் தளபதி இத வச்சு அரசியல் பண்ண எடப்பாடி நான் சொல்றேன், உண்மையிலே ச்சீ போ! உன்ன பத்தி நான் என்ன பேசுறேன்? நீ ஒரு நியாயமா, நேர்மையான ஒரு தலைவனா உழைச்சு நீ வந்திருந்தீன்னா பரவாயில்ல. என்ன சொல்றது? அந்த அம்மா ஜெயலலிதா கொன்னுபுட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல சரியா ட்ரீட்மெண்ட் குடுக்காம. கூவாத்தூர்ல சசிகலா சிஎம் ஆகலான்னு பார்த்துச்சு. ஜெயில் தண்டனை வந்துருச்சு. நல்ல அடிமை யார்றான்னா உன்ன தேர்ந்தெடுத்துச்சு. நீ கூவாத்தூர்ல டேபிள் கீழ பாம்பு மாரி நெளிஞ்சு போயி, பாச மாரி ஊர்ந்து போயி, சசிகலா கால கெட்டியா புடிச்சுக்கின்னு, சசிகலா கால் உனக்கு போட்ட பிச்சை முதலமைச்சர் பதவி. எனவே சசிகலா கால் போட்ட பிச்சைல நீ முதலமைச்சரா இருந்துட்ட. நீ ஒண்ணும் தலைவர் தளபதி மாரி நீ ஒண்ணும் தலைவர் கிடையாது. அன்னைக்கு ஜெயலலிதாக்காக மக்கள் போட்ட ஓட்டு. என்ன சொல்றது? இப்போ நீ திமுக விமர்சனம் பண்ற, தளபதி விமர்சனம் பண்ற, ஆனா உதயநிதி கூட நீ விமர்சனம் பண்ற. இப்போ நீ ஒரு பெரிய தலைவன் மாரி, நீ ஏதோ ஒரு ஆக்டிங் குடுத்த. ஆனா உன்னால ஒரு இடைத்தேர்தல் நிக்க முடியல பாத்தியா? உன்னால ஒரு இடைத்தேர்தல் நிக்க முடியல. ஆனா நீ சட்டமன்றத்துல அந்த அண்ணாமலை பல்கலைக்கழக விஷயத்தை எவ்வளவு பெருசா பேசுன. அந்த சகோதரி அநீதி இழைக்கப்பட்டது. மிகவும் வருத்தத்துக்கு உரிய விஷயம். அந்த சகோதரிக்கு அரசு துணை நிற்பாரு. தந்தை ஸ்தானத்திலிருந்து தளபதி அந்த பெண்ணின் குடும்பத்தையும் அந்த பெண்ணுக்கும் குரல் கொடுப்பார். அண்ணன் ஸ்தானத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். அதுக்காக பெண்களுக்கு இனி எந்த கொடுமையும் நடக்கக்கூடாதுன்னு இந்தியாவிலே எப்படி யாரும் பெண்களுக்கு ஆதரவாக இப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றவில்லை சட்டமன்றத்தில் தலைவர் தளபதி தவிர. எங்களை பார்த்தாடா குறை சொல்றீங்க? பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இனிமே பார். நான் இதுல ஜெயக்குமார் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இதுல இப்ப நான் மைண்ட் ஒரு ஜெயக்குமார் சொல்றேன். கொஞ்சம் உஷாரா இரு, ஜாகிரதையா இரு. பார். பெண்களை பின்தொடர்ந்தாலே ஃபாலோ பண்ணாலே 5 வருஷம். நீ வேலை வாங்கி தரேன்னு பல பெண்களை கூப்பிட்டு, புல்ல கூப்பிட்டு, மைண்ட் ரோட்ல கூப்பிட்டு அபார்ஷன் பண்ணிக்கிற. நான் அப்ப அதெல்லாம் அந்த 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 சட்டங்கள், தண்டனை எல்லாம் படிக்கும்போது, உனக்கு ஆயுள் தண்டனை வருது. ஜெயக்குமாருக்கு. அந்த தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்காருல்ல சட்டங்கள். அதுல பார்க்கும்போது நீ அந்த மைண்ட் ரோட்ல கூப்பிட்டு அபார்ஷன் பண்ணிக்கிற இல்ல, யாருனோ வந்து கம்ப்ளைண்ட் குடுத்து நிரூபிச்சுட்டா, உனக்கு ஆயுள் தண்டனை வருது. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆயுள் தண்டனை. எத்தனை பொண்ணுன்னு தெரியல. 4, 5 இருந்துச்சுன்னா தூக்கு தண்டனை வந்துரும். பார்த்து நடந்துக்கோ. சோ பெண்களுக்காக எப்படி சட்டங்கள கொண்டு வந்திருக்காரு பார் சட்டமன்றத்துல. இனி பெண்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது. எந்த சிறுமிகளுக்கும் யாரும் பாலியல் தொல்லை கூடாது. நடிகர் விஜய் ஜாகிரதையா இரு. பெண்கள் விஷயத்துல பார் தளபதி பெண்களுக்கு ஆதரவா எப்படி கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்கார். கடுமையான தண்டனைகள் ஜாகிரதையா இரு. எனவே இன்னைக்கு இவ்வளவு நல்லாட்சி நடத்துறார் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அவரை பத்தி இந்த எடப்பாடி பழனிசாமி வாய்க்கிலே இப்ப கருப்பு சட்டை போட்டு வர்றது இவ்வளவு பேச்சு பேசுனிய. உன்னால தேர்தல் நிக்க முடிஞ்சுச்சா பாத்தியா? யாரால நிக்க முடிஞ்சா பாத்தியா? தேர்தல்ல இந்த நடிகர் விஜய் எங்க போனான்? நான் அறிக்கை விடுற நீ எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டில் அறிக்கைடா விடுற அறிக்கை. நீட் தேர்வை ரத்து செய்யறேன்னு சொல்லிட்டு நீட் தேர்வை ரத்து செய்யலன்ற அது ஒன்றிய அரசை வேண்டி நாங்க ஒன்றிய ஆட்சிக்கு வந்தா நாங்க பண்ணிருக்க போறோம். அது கூட தெரியாம ஃபுல்லா சரக்க போட்டு வெளிநாட்டு சரக்க போட்டு அப்படி போதை எழுதிட்டு அப்படி போனோம் எழுதி கொடுத்து வந்து நீ செல்போன்ல டைப் பண்ணா நீ பெரிய தலைவனா உனக்கு அரசியல் ஆண்மை தான் நீ ஒரு புலக்கா பையன். உன்னை பத்தி நான் பேசுறேன் பாரு. இருந்தாலும் சொல்றேன் நீ என்ன ஆட்சிக்கு வரப்போற நீ அதிகாரத்துக்கு வரப்போற இன்னும் குடும்ப ஆட்சி நான் மயிர குடும்ப போறேன் நட்ட போறேன்றிய. நாடாளுமன்ற தேர்தலில் நிக்கல. இந்த இடைத்தேர்தல் நிக்க வேண்டியதான. இடைத்தேர்தல் நான் நிக்க மாட்டேன்னா அப்புறம் உன் முன்னால வராம பாரு அவர் கூட்டம். நீங்க அப்படியே 2026 நின்னா டைரக்டா நீங்க நின்னு நீங்க ஜெயிச்சு நீங்க மயிர் பிடிங்க நட்டுடுவீங்களோ? நீ அப்படியே 2026 நின்னோடனே டைரக்டா ஜெயிச்சு நீ அப்படியே முதலமைச்சர் ஆடுவியா? இந்த தேர்தலை நிக்கிறதுக்கு உனக்கும் தெம்பு இல்லையே. எனவே எந்த எதிர்கட்சிகளும் தேர்தலில் திமுக எதிர்க்கிறதுக்கு ஏன்டா பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க தேர்தலை நிக்கிறதுக்கு? பணம் பணம் பணம்னா நீங்க எல்லாம் என்ன தெருத்துறோம் போய் பிச்சையா எடுத்துனுக்கிறீங்க. தேர்தல்ல சரி நானே சொல்லித்தரேன் திமுக வீழ்த்தணும்னு உங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தா இந்த இடைத்தேர்தலை திமுக வீழ்த்திட நானே ஐடியா சொல்லித்தரேன். அதிமுக பாஜக நல்ல பொட்டி கொடுத்தீங்கன்னா அப்பனும் புள்ளி வருவாங்க. ஆனா முன்ன ஒரு பொட்டி கொடுத்தா போறோம். இப்ப அப்ப ராம்தாஸ் ஒரு பொட்டி கொடுக்கணும், புள்ள அன்புமணிக்கு ஒரு பொட்டி கொடுக்கணும். ஆச்சா அடுத்து இவன் அந்த நடிகர் விஜய் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா என்ன சொல்ற? அந்த எச்சப்பொறுக்கி பரதேசனை அந்த அந்த பொறம்போக்கு நாய் அவன் சீமான் சாமான் வந்தானா அவன் தான் வரமாட்டான்றானே. அவன் துட்டு வாங்கி தனியா நிக்கிறவன். நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து
நம்ம திமுக இந்த தேர்தலை வீழ்த்தலான்னு அத்தனை பேரும் எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கிறதானே திமுக வீழ்த்துறதுக்கு. நாங்க திமுக வீழ்த்திடுவோம், மக்கள் விரோத ஆட்சி, சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு வாய்க்கழியோ பொய்யா பேசுறீங்கல்ல. தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாளில் தூசிப்படாத ஒரு மாபெரும் தலைவர் தளபதி ஸ்டாலின், கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர் மாபெரும் தலைவர் தளபதி ஸ்டாலின். அந்த தலைவன் தளபதியை வீழ்த்த வேண்டும். ஒரு இளம் தலைவன் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணை செயலராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்வோம், ஈரோடு கிழக்கு தொகுதியிலே திமுக எதிர்ப்போம் என்கின்ற ஆண்மை ஒரு எதிர்க்கட்சிக்கு கூட இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை, திராவிட மாடல் அரசை, தலைவர் தளபதியை மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவளை குறை சொல்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது? இதுல இருந்து தெரிஞ்சுக்குங்க, கட்ஸ் இல்லாதவன் இதே நிலைமை தான்டா, இதே நிலைமை தான் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட இதே நிலைமை தான் ஏற்பட போகுது. என்ன சொல்றது, அப்பயும் நீங்க ஒருத்தர் ஒன்னா சேராம ஆட்சின்னு வீணா போறீங்க. திமுகவை எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது, திமுக எவனும் வீழ்த்த முடியாது. இடைத்தேர்தல்லாம் சாதாரண கிடையாது சார், இடைத்தேர்தலே வரக்கூடாது. ஆமா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒண்ணு சொல்றேன், சும்மா நகைச்சுவை, யாரும் கோச்சிக்காதீங்க. யார் எம்எல்ஏ சீட்டு கேட்டாலும் டாக்டர் சர்டிபிகேட் கேட்கணும். ஆமா, 5 வருஷத்துக்கு ஹார்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 5 வருஷத்துக்கு லிவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 5 வருஷத்துக்கு கிட்னிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 5 வருஷம் சுகர் இருந்தா அது கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும், 5 வருஷம் பிபி இருந்தா நார்மலா தான் இருக்கும். உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்புல எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது, நல்லா பிசிக்கல் பாடின்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தா எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும். எம்எல்ஏ ஆகி நடுவில் இப்படி போயிட்டா, இந்த இடைத்தேர்தல் வந்தா அதுல இருக்குது பாரு கஷ்டம். இவனுங்க எல்லாம் பாரு பயந்து ஓட்டானுங்க பத்தியா, நம்ம அப்படி போக முடியுமா? நம்ம எதிர்கட்சியா இருக்கும் போதே எல்லா இடைத்தேர்தல் இன்னும் சோ டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிக்கிது ஆரோக்கியமாக எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லை. அதனால சும்மா இதை நகைச்சுவையாக சொன்னா, அதனால மறைந்த மிகுந்த மரியாதைக்குரிய ஈவிகே சிவலங்கன் அவரை நான் விமர்சிக்கவில்லை, அவருடைய உடல்நிலை அவருக்கு சரியில்லை பாவம். சொல்ல வரேன், ஒரு இடைத்தேர்தல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு. இடைத்தேர்தல்லாம் எவ்வளவு கஷ்டம்ன்றதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, எதிர்கட்சிங்க பயந்துன்னு ஓடுறான் பாருங்க, எதிர்கட்சிங்க. ஆனா அண்ணன் ஈவிகே சிவலங்கன் குறுகிய காலத்துல இருந்தா கூட சிறப்பா பணியாற்றினார், குறுகிய காலத்துல இருந்தா கூட சிறப்பா பணியாற்றினாரு, சட்டமன்றத்துல அழகா பேசினாரு, தொகுதி சுத்தினார். அவர் குறுகிய காலம் 1 வருஷம் தான் என்னதான் இருந்தாரு நினைக்கிறேன் எம்எல்ஏவா. ஆனா அவர் குறுகிய காலம் இருந்தா கூட ஏற்கனவே ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர். அவரு பெரியாரின் பேரனாச்சே, சீனியர் மோஸ்ட் லீடர். அவரு ஏற்கனவே அவர் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தாரு, எம்பியா இருந்தவர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா பல பொறுப்புகள் வகித்தவர். அவர் இன்னும் ஒரு இயற்கை, அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்குள்ள இந்த எம்எல்ஏ பதவியை கண்டினியூ பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் அவருடைய ஆன்மாவாக, அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு அங்கே திமுக வெற்றி பெற வேண்டும் என்று காங்கிரஸ் திமுக விட்டு கொடுத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நமக்கு, ரொம்ப சந்தோஷம் நமக்கு. எனவே இந்த இடைத்தேர்தல் சாதாரண கிடையாது. இடைத்தேர்தல்னா நிக்கணும். நம்ம அதிமுக ஆட்சியில எத்தனை இடைத்தேர்தல் நம்ம நின்னோம். தளபதி பிரச்சாரத்துக்கு வந்தாரு, நம்ம எல்லாம் போனோம், சங்கரன் கோயில் போனோம், எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், சங்கரன் கோயில் போனோம், ஏற்காடு எதிர்கட்சியா சந்திச்சிருந்தேன். நான் சொன்னேன், நானே போனேன், சங்கரன் கோயில் போனோம், ஏற்காடு போனோம் இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு. இதே விக்கிரவாண்டியில் அதிமுக ஆட்சியில் இதே விக்கிரவாண்டியில் போட சோ நம்ம எவ்வளவு தேர்தல் நம்ம பார்த்தோம், எவ்வளவு தேர்தல் நம்ம போனோம் வந்தோம், எத்தனோ இடைத்தேர்தலுக்கு போனோம். எனக்கு தெரிஞ்சு எந்த தேர்தல் நம்ம புறக்கணிக்கல, எல்லா தேர்தலையும் நின்னோம். ஆனா நம்ம ஜெயிக்க முடியாது தெரிஞ்சா கூட நம்ம மக்களுக்கு தேர்தலை மட்டும் புறக்கணிக்க கூடாதுன்னு எல்லா தலைவர் கலைஞர் தலைவராக இருக்கும் பொழுதும் நம்ம தேர்தலை சந்திச்சோம். தலைவர் தளபதி அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு எல்லா தேர்தலை சந்திச்சோம். தேர்தலில் நின்று நம்ம ஜெயிக்கல, வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். ஜெயிச்சு ஏற்காடுலாம் வெற்றி பெறல, வெற்றி வாய்ப்பை இழந்தோம், டெபாசிட் பெற்றோம். ஆனா அதிமுக டெபாசிட் இழந்துச்சு. டெபாசிட் இழந்தாலும் கூட ஜெயிச்சோம். ஏற்காடுல நன்றி அறிவிப்பு கூடத்துக்கு தளபதி வந்தார். இதுதான் திமுக. ஆனா இன்னைக்கு தொடர்நடுங்கி அரசியல் ஆண்மை இல்லாத கோழை எடப்பாடி, டம்மி பீஸ் எடப்பாடி தேர்தலில் நிக்கிறதுக்கு பயந்துன்னு ஓடி புட்ட. நீ 2026 என்ன ஜெயிச்சு டைரக்டா சிஎம் ஆயிடுவியா, எதிர்கட்சி தலைவராக வருவியான்றதே சந்தேகம். நீ எடப்பாடி நின்று ஜெயிப்பான சந்தேகம் கேட்டா மக்கள் முடிவு எடுத்துட்டான். எடப்பாடி அரசியலிலே ஒரு ஆண்மை உள்ள தலைவன் கிடையாது. தேர்தலை பார்த்து இருந்தாலும் பயப்படுறாரு. எனவே
திமுகவின் நலலை கூட தொட்டு பார்க்க முடியாது. திமுகவின் தொண்டனினுடைய நலலை கூட தொட்டு பார்க்க முடியாது. இனி வெற்றி 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 வெற்றி. திமுக தான் வெற்றி, எங்கள் தலைவர் தளபதி தான் வெற்றி, நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் வெற்றி என்பதை சொல்லி எடப்பாடி அடக்கி வாசுக்கு. மீதி இது பிஜேபி, பாமக இதுங்கெல்லாம் டம்மி பீஸ். டே வாடா, டே பொம்பளை பொறிக்கை, எச்ச பொறிக்கை, டே பாடுஸ், டே லக்காடி, டே சீமான், சைமான், செபாஸ்டியன், வா ஈரோடுல பாத்துக்கலாம் வா. எனவே ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடைபெறுகிற ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், INDA கூட்டணியின் வேட்பாளர், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழினத்தின் தலைவர், தமிழ் சமுதாயத்தின் தனிபெரும் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், நாளைய தமிழக வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அண்ணன் சந்திரகுமார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் அண்ணன் சந்திரகுமார் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிங்கள். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.